எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றிலே நகர்ந்து உயிரோருக்கு நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இங்கு அநேகம் பேர் தப்பான அர்த்தத்தில், அதுவும் குறிப்பாக இந்த பெர்னாம் வித்து என்று சொன்ன உடனே சர்ப்பத்தின் வித்துக்கு காயன் பிறந்தான் என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். எவ்வளோ தப்பான விளக்கம்! ஆதியாகமம் 4:1 வாசித்தா, ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இப்போ காயன் யாருக்கு பிறந்தான்? ஆதாமுக்கு தான். சர்ப்பத்துக்கு எப்படி மனுஷன் பிறக்க முடியும்? சகல காட்டு மிருகங்களும் சகல நாட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். சர்ப்பமானது காட்டு மிருகம். காட்டு மிருகத்தில் தந்திரமுள்ள மிருகம். அது பேசுது. அது எப்படி பேசுது? சாத்தான் அதை எடுத்துக்கொண்டான். எப்படி கழுத வாய் பேசுது? தேவன் அதை செஞ்சார். ஆகவே சர்ப்பத்துக்கு மனுஷன் பிறக்க முடியாது, சர்ப்பத்தோட குடும்பம் நடத்த முடியாது. இங்கே என்ன சொல்லப்பட்டது? சர்ப்பம் என்றால் பாம்புன்னு அர்த்தம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் பார்க்கும்போது ஆதி பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அங்கு எதுக்காக ஆதி பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டது? சாத்தானுக்கு ஒரு சிம்பல், சாத்தானுடைய ஒரு குறியீடு. சாத்தான் எப்படி இயேசு துரத்தும் போது பன்னிக்குள்ளே பூந்து பன்னி செத்துதோ, அப்போ சாத்தான் பயன்படுத்துகிறான். இந்த மிருகத்தை பயன்படுத்த தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே சர்ப்பத்தின் வித்து என்று சொன்னால் அவிசுவாசம். சர்ப்பத்தின் அவிசுவாசமான வார்த்தையை கேட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த கனியை புசித்தால் நாங்கள் சாகவே சாவதில்லை. சாத்தான் சொல்லி கொடுக்குறான். தேவன் சொல்லும்போது இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாத்தான் சொல்கிறான், நீங்கள் குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தாலும் பிதாகுமார் ஞானஸ்தானம் எடுத்தாலும் பரலோகத்துக்கு போகலாம். இதுதான் பிரச்சனை. இந்த வார்த்தையை மாற்றி விட்டால் அது மரணத்தை கொண்டு வரும். இன்றைக்கி சாத்தான் அன்றைக்கி கெட்ட கனி, இன்றைக்கி கெட்ட பனி. திசை மாற்றி விட்டான். 3 தேவன், 33 தேவன், ஒரே தேவன். அறியாவிட்டால் நானே அவர் என்று அறியாவிட்டால் செத்துருவீங்க. அதுவே பாவம். அப்போ இங்கே சர்ப்பத்தின் வித்து என்று சொன்னால் அவிசுவாசமான வார்த்தையை சொல்லி தேவ வார்த்தைக்கு விரோதமாய் பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்போ கனி தின்னா பாவம் வருமா? கேட்குற கேள்வி. கனி தின்னா பாவம் வராது, பிரமாணத்தை மீறும்போது பாவம் வரும். தண்ணியில் முழுங்கினா பாவம் போகுமா? தண்ணியில் பாவம் போகாது. எல்லாரும் தினந்தோறும் தண்ணியில் முழுகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆடி 18 எல்லாரும் கருமத்தை தொலைக்க, பாவத்தை தொலைக்க காசு வச்சு முழுகிறாங்க. ஆனால் இயேசு நாமத்தை சொல்லி அவர் மரித்தார், உயிர்த்தார், அவருடைய ரத்தம் என் பாவலை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி விசுவாசித்து தண்ணியில் முழுகணும். தண்ணிலையும் பாவம் இல்லை, பழத்துலேயும் பாவம் இல்லை. பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அங்கே பிரமாணத்தை மீறினார்கள், மரணம் வந்தது. அப்போ பிசாசு எப்படி ஜெயித்தார்? இயேசு கத்தி எடுத்து ஜெயித்தாரா? இல்லை, மரணத்தை ஜெயித்தார். பிசாசுன்னு சொன்னால் மரணம்னு அர்த்தம். அப்போ தேவன் மரணத்தை ஜெயித்து நமக்கு ஜீவனை தந்தார். அப்போ தேவன் மாம்சத்தில் வந்த போல் பிசாசும் மாம்சத்தில் வருவானே. பிசாசு மாம்சத்தில் வர முடியாது, மாம்சமான மனுஷனுக்குள்ளே வர முடியும். ஆகவே சர்ப்பத்தின் வித்துன்னு சொன்னால் அவிசுவாசமான வார்த்தை. வித்துனா வார்த்தைன்னு அர்த்தம், வித்துனா விதைன்னு அர்த்தம், வித்துனாக்கா இரத்த துளின்னு அர்த்தம், பல அர்த்தம் உண்டு. ஆகவே சர்ப்பத்தின் வித்து அப்படின்னா அவிசுவாசமான வார்த்தை. இப்போ சர்ப்பத்தின் வித்துக்கு சர்ப்பம் தானே வரும், காயம் எப்படி வர முடியும்? இப்போ நாம் சின்ன வெங்காயத்தை விதைச்சிட்டு அறுக்கும்போது வெள்ளை பூண்டு வந்துச்சு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? இப்போ ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் சின்ன வெங்காயத்தை பயிர் செஞ்சார்.
அறுவடை முடிஞ்சுது. பக்கத்து காட்டுக்காரன் வந்து, கவுண்டரே இந்த வருஷம் எத்தனை மூட்டை சின்ன வெங்காயம் அறுவடை செஞ்சீங்க?" கேட்கும்போது, "நாங்கள் சின்ன வெங்காயத்தை விதைச்சோம், வெள்ளை பூண்டு அறுவடை செஞ்சோம்" அப்படின்னு சொன்னா, "அது எப்படி கவுண்டரே ஆகும்? அதுக்கெல்லாம் வெளிப்பாடு வேணும். வெங்காயத்துக்கு என்ன வெளிப்பாடு? நீ எந்த வெங்காயத்தை போட்டியோ அந்த வெங்காயம் தான் வரும். சொரக்காய் போட்டால் சொரக்காய் வரும். மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் வரும். மாங்காய் மரத்தில் தேங்காய் வருமா? மாங்காய் மடையனுக்கு கூட தெரியும். தேங்காய் மரத்தில் தேங்காய் வரும், மாங்காய் மரத்தில் மாங்காய் வரும். சின்ன வெங்காயத்தை போட்டால் சின்ன வெங்காயம் தான் வரும். வெள்ளை பூண்டு வராது. வெளிப்பாடு வேணும்னா வெங்காயத்துக்கு என்ன வெளிப்பாடு வேணும்?" அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சுக்காங்க. உலகத்தில் அற்புதம் அடையாளம் செஞ்சு வார்த்தைக்கு தப்பாக விளக்க சொல்லிடுவாங்க. ஆகவே வேதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கொண்டு, வேதத்தை புரியலனாக்கா ஜெபம் பண்ணணும். சர்ப்பத்தின் வித்து அப்படின்னாக்கா அவிசுவாசமான சொத்து, அவிசுவாசமான வார்த்தை. வார்த்தையை மாத்திரம் சாத்தான் என்ன சொல்கிறான்? "நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை, கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல ஆவீர்கள்." ஏன் சொல்கிறாரு? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது இப்போ தெரியாது. அது பிரமாணம் வந்து மறுரூபமாகும் போது தான் தெரியும். அது வரைக்கும் விசுவாசித்து தான் இருக்கணும். ஆகவே அங்கு ஏவாள் ஆதாமோடு சேர்ந்து தான் காயினை பெற்றெடுத்தாள். சர்ப்பத்தோட குடும்பம் நடத்தவில்லை. தப்பான விளக்கத்தை விட்டு விலகி சரியான விளக்கத்தில் நடந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.